எந்த மாசத்த விடும் இந்த மாதம் அப்படின்றது இயல்பாகவே மேஷத்துக்கு வந்து இந்த மே மாதம் அப்படின்றது ஒரு மேன்மை தரக்கூடிய மாதம் தான். ஏன்னா முதல் 15 நாட்கள் வந்து சூரியன் உச்சத்தில் இருப்பார். 5ஆம் வீட்டு அதிபதி இருப்பார். அடுத்த 2ஆம் இடத்துல போய் உட்கார்ந்திருப்பார். வருமானத்தை தரக்கூடிய இடம். 5ஆம் இடமே பணபரஸ்தானம்னு பேரு. பணத்தை வரவழைக்கக்கூடிய இடத்து நாயகன் போய் பணம் தரக்கூடிய இடத்துல உட்கார்ந்திருக்கிறது. அப்ப என்ன அர்த்தம்? குடும்பம் இனிக்க போகுது. இதுவரைக்கும் இல்லாத அளவுக்கு பண வரவு வரப்போகுது. எனக்கு வேலையே கிடைக்கல. எனக்கு ஒண்ணுமே ஆகலன்னு சொல்றவங்களுக்கெல்லாம் டக்கு டக்கு டக்குன்னு ப்ரமோஷன் கிடைக்க போகுது. இதுவரைக்கும் இல்லாத அளவுக்கு புதுசா ஒரு வேலையில ஜாயின் பண்ண போறீங்க. நெனச்சது, நெனைக்காதது, நெனச்சிட்டு இருக்கிறது எல்லாமே நடந்து முடிய போது. கம்யூனிகேஷன் வேற லெவல்ல இருக்க போது. மனசுல நெனைக்கிறேன் மேடம். ஆனா எக்ஸ்ப்ளோர் பண்ணவே முடியல அப்படின்னு தவிக்கக்கூடிய மேஷராசிக்காரர்களுக்கு அதற்கான பாக்கியங்கள் கிடைக்கப் போகிறது. ரொம்ப ஸ்பீடா சில காரியங்கள் பண்ணிட்டோமோ! கொஞ்சம் நிதானமா பண்ணியிருந்திருக்கணுமோன்னு எதெல்லாம் யோசிச்சீங்களோ, அந்த தெளிவும், அந்த நிதானமும் இந்த மாசம் உங்களுக்கு வரப்போகிறது. அத தாண்டி வாக்கியப்படியே ஆல்மோஸ்ட் குரு வந்து உட்கார்ந்துருவாருப்பா. அப்ப இந்த காலகட்டம் அப்படின்றது, சுய பரிசோதனைக்கு ஆட்படுத்தக்கூடிய காலகட்டம். செல்ஃப் அனலைஸ்மென்ட். எனக்கு நான் இருக்கேன் போதுன்ற நம்பிக்கையை மேஷராசிக்காரர்களுக்கு இந்த தடவ குரு குடுக்க போறார்.